தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. வற்றாத நீரூற்று நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷத்தின் முதலாவது வேத வினாவிடை நிகழ்ச்சி இது. 231வது வேத வினாவிடை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் நான் வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறார், அதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இந்த 231வது வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு ஒரே எண்ணில் இருவர். ஒரே எண்ணில் இருவர். உங்களுக்கு திரையில் மொத்தம் 20 பெயர்கள் வரும். சரிங்களா? 20 பெயர்கள் வரும். நான் ஒரு நம்பர் சொல்லுவேன், அந்த நம்பருக்கு சம்பந்தமான இருவரை நீங்கள் தனியாக எடுத்து எழுத வேண்டும். சரிங்களா? அப்படி மொத்தம் 10 கேள்விகள், 2 நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒரு நம்பரை நான் சொல்லுவேன், அந்த நம்பரை வைத்து 2 நபர்களை நீங்கள் தனியாக பிரித்து எடுத்து எழுத வேண்டும். ஓகே, இந்த நாள் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? நீங்கள் திரையில் பெயர்களை பார்க்குறீங்க. ரெபேக்காள், தாவீது, விதை, பெயர்கள் மாத்திரமல்ல, சில வார்த்தைகள் வரும். சரிங்களா? அதுக்கு சம்பந்தமான எண்ணை நீங்கள் மையப்படுத்தணும். விதை, யோசுவா, தலைமுறை, ஏலீம், கூனி, ஆயுசு, யோபு, யோசேப்பு, சிறுவன், தூதர்கள், மோசே, பாகால், மூப்பர்கள், பேதுரு, ஈசாக்கு, சிம்சோன், யோவாக்கின், நெட்டையன். இப்படி 20 பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு திரையில் அந்த பெயர்கள் வரும். சரிங்களா? இப்போ முதலாவது கேள்விக்கு செல்வோம். அடியன் ஒரு நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பருக்கு சம்பந்தமாக 2 நபர்களை நீங்கள் தனியாக கண்டுபிடிக்க வேண்டும். ஓகே, 110. 110 இதில் உள்ள பெயர்கள், வார்த்தைகள் அதோடு நீங்கள் சம்பந்தப்படுத்தி இந்த 110 என்ற எண்ணுக்கு சம்பந்தமாக 2 நபர்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். பார்ப்போம், உங்களுடைய வேத அறிவை சோதிப்பதற்கான தருணம் இது. 110 கண்டுபிடிங்க. 110. நான் கடைசியில் ஆன்சர் சொல்கிறேன். கேள்விகளை மாத்திரம் முதலாவது நான் கேட்டு சொல்கிறேன். சரிங்களா? 110. அடுத்தது 70. 70. இந்த 70 என்ற எண்ணுக்கு சம்பந்தமான 2 பெயர்கள் அல்லது ஏதாவது வார்த்தைகளை நீங்கள் இதில் கண்டுபிடிக்கணும். 70. மூன்றாவது 7000. மூன்றாவது கேள்வி 7000. 7000 என்ற எண்ணுக்கு சம்பந்தமாக 2 காரியங்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். மூன்றாவது கேள்வி 7000. நான்காவது கேள்வி 24. 24. இந்த 24 என்ற எண்ணுக்கு சம்பந்தமாக ஏதாவது வார்த்தை அல்லது பெயர்கள் இங்கே இருக்கிற 20 வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்க காரியங்களில் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது 4வது கேள்வி. 24 என்பது 4வது கேள்வி. 5வது கேள்வி 5. 5 என்ற எண். 5வது கேள்விக்கான எண் என்பது 5. இந்த 5 என்ற எண்ணை வைத்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். 2 நபர்கள் அல்லது சம்பவம் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள 20 காரியங்கள். ஓகே, 6வது கேள்வி கோடி. 6வது கேள்வி கோடி. 6வது கேள்வி கோடி. கோடினா நீங்கள் கண்டுபிடிக்கணும். பார்ப்போம் யார் கண்டுபிடிக்கிறாங்க பார்க்கலாம். ஓகே, 7வது கேள்வி 60. 7வது கேள்வி 60. இந்த 60 என்ற எண்ணுக்கு சம்பந்தமாக 2 நபர்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். 8வது கேள்வி 1000. 8வது கேள்வி 1000. 1000 என்ற எண்ணுக்கு சம்பந்தமான வார்த்தையோ அல்லது பெயர்களையோ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். 2 பெயர்களை கண்டுபிடிக்க வேண்டும். 9வது கேள்வி 18. 9வது கேள்வி 18. 10வது கேள்வி 120. 10வது கேள்வி 120. ஒரே எண்ணில் இருவர். எல்லா நம்பரையும் நீங்கள் தனியாக எழுதி வச்சிட்டிங்களா? இப்போது நீங்கள் ஒவ்வொரு பேரையாக கண்டுபிடிச்சி அந்த எண்ணுக்கு பக்கத்தில் எழுதுங்க. ஒவ்வொரு எண்ணிலையும் 2 பேரை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, நீங்கள் எந்த அளவுக்கு விடையை கண்டுபிடிச்சிங்கன்னு தெரில. நானும் பதிலை சொல்வதற்கு ஆயத்தமாகிறேன்.
110 முதலாவது கேள்வி 110. 110 என்றால் யோசித்து பாருங்கள், இதில் இருக்க 20 பேரில் 2மே பெயர்கள் தான் வரும். சரிங்களா? 110 விடை என்னன்னு சொன்னான்னா, யோசேப்பு 110 வயது வரைக்கும் வாழ்ந்தார். சரிங்களா? யோசேப்பு 110 வயது வரைக்கும் வாழ்ந்தார். அதே போல் யோசுவாவும் சரிதான். யோசுவாவும் 110 வயது வரைக்கும் வாழ்ந்தார். முதல் கேள்விக்கான விடை யோசேப்பு, யோசுவா. சரி, அதை டிக் அடிச்சுக்கோங்க. அடுத்தது 2வது கேள்வி 70ன்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? 70 உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஓகே, ஏலிமில் அங்கே 70 பேரீச்ச மரங்கள் இருந்ததாக நம்ம என்ன செய்கிறோம், படிக்கிறோம். ஏலிமில் 70 பேரீச்ச மரங்கள். அதே போல் 70 இன்னொன்று என்ன? ஓகே, தாவீது சொல்கிறாரு 70 வருஷம் பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். ஆயுசை பற்றி பேசும்பொழுது மனிதனுடைய ஆயுள் நாட்கள், அதில் ஆயுசுங்கிற வார்த்தையை குறிப்பிட்டிருக்கேன் நான். அப்போது 2வது கேள்விக்கான விடை என்பது ஏலிம், ஆயுசு. சரிங்களா? 3வது கேள்விக்கான விடைக்கு நாம் சொல்லுவோம். 7000 என்ற எண்ணை நான் சொல்லியிருந்தேன். 3வது கேள்வி 7000 என்ற எண். அந்த 7000 என்ற எண் யாருக்கு சொந்தமாகிறது? அப்படியே வரிசையாக 20 பேரையும் மறுபடியும் இந்த டிக் அடித்த பெயரை தவிர்த்துட்டு மற்ற எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிங்க. 7000 என்பது ஆண்டவர் எலியாட்ட சொல்லுவார், பாகாலுக்கு முழங்கால் பிடியிடாத 7000 பேர் உண்டு இஸ்ரவேலில் அப்படின்னு சொல்லுவார். அப்படி தானே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் பாகால். அடுத்தது யோபுக்கு 7000 ஆடுகள் இருந்ததாக நாம் பார்க்குறோம். யோபுக்கு 7000 ஆடுகள் இருந்தன. 3வது கேள்விக்கான விடை பாகால், யோபு. சரிங்களா? 4வது கேள்வி 24ன்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி. 4வது கேள்வி 24ன்னு சொல்லியிருந்தேன். அதில் மூப்பர்கள் 24 பேர் நமக்கு தெரிந்தது தான். மூப்பர்கள் 24. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் ஒரு நெட்டையனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? நீங்கள் வேதாகமத்தில் கண்டுபிடிக்கலாம் நெட்டையன். அந்த நெட்டையனுக்கு ஒவ்வொரு கையில் 6 விரல், 2 கையிலையும் 6 விரல், 2 கால்லையும் 6 விரல் இருந்துச்சான். மொத்தம் 24 விரல். சரிங்களா? நமக்கு மொத்தம் 20 விரல் தான் இருக்குது, கை காலை சேர்த்து. அந்த நெட்டையனுக்கு 24 விரல்கள் இருந்ததாக வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆகவே விடை என்பது மூப்பர்கள், நெட்டையன். ஓகே, 5வது கேள்விக்கான விடையை நான் சொல்லிவிடுகிறேன். 5வது கேள்வி நம்பர் 5. சரிங்களா? 5 என்று சொல்லும் பொழுது விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவீது கோலியாத்தை வீழ்த்த 5 கற்களை எடுத்து சென்றதை நம்ம பார்க்குறோம். அதோடு சிறுவன் 5 அப்பம் 2 மீனை வச்சுருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? 5வது கேள்விக்கான விடை தாவீது, சிறுவன். ஓகே, 6வது கேள்வி கோடி அப்படின்னு சொல்லியிருந்தேன். கோடி என்ற எண் வேதாகமத்தில் வருகிற காரியங்கள். அதில் இங்கே 20 பேர்கள் சம்பவத்தில் நம்ம படிக்கும் பொழுது ரெபேக்காளை வாழ்த்தும் பொழுது எப்படி வாழ்த்துனாங்க? கோடா கோடியாய் பெருகுவாயாக, சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று வாழ்த்துனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூதர்கள் எவ்வளோ பேர்? கோடான கோடி தூதர்கள் என்று நம்ம வேதத்தில் படிக்கணும் இல்லையா? இப்போ 6வது கேள்விக்கான விடை ரெபேக்காள், தூதர்கள். சரிங்களா? கோடி என்பதற்கான அந்த கேள்வி ரெபேக்காள், தூதர்கள். ஓகே, 7வது கேள்வி இதற்கான விடை நம்ம 60ன்னு சொல்லியிருந்தோம். நம்பர் 60, 7வது கேள்வி. இதற்கான விடை என்பது சற்று யோசிச்சு பாருங்க. ஓகே, அந்த விதைக்கிற ஓமையில். சரிங்களா? அந்த விதைக்கிறவன் ஓமையில் நம்ம படிக்கிறோம். அதில் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் 1, 10, 60, 100 பலன் தந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அதில் 60 என்ற எண் வருவதை பார்க்குறோம். 1, 10, 60, 100 பலன் தந்தது. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஈசாக்கு அவருக்கு குழந்தை பிறக்கும் பொழுது 60 வயசு, இரட்டை பிள்ளைகள் பிறக்குது, ஏசாயாக்கோவும். 60 வயசில் தான் ஈசாக்கு குழந்தை பிறந்துச்சு. நீ பார்த்தீங்கன்னா 40 வயசில் அவர் கல்யாணம் முடியுது. கிட்டத்தட்ட 20 வருஷம் காத்திருந்துருக்குறாங்க ஜெபத்தோடு. அப்போது 7வது கேள்வி 60 என்பதற்கான விடை விதை ஈசாக்கு. ஓகே, 8வது கேள்வி நான் நம்பர் 1000ன்னு சொல்லியிருந்தேன். 8வது கேள்வி
1000 என்ற எண். மீதமுள்ள டிக்கெடிச்சது போக மீதமுள்ளதெல்லாம் நீங்கள் அப்படி கவனத்தில் கொண்டு வாங்க. உங்களுக்கு தெரியும் அதில் தலைமுறை. நம்ம யாத்திரை 20 படிக்கிறோம். ஆண்டவர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை காக்கிறவர். யாருக்கு அப்படின்னா தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்கிறவர்கள். 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர். சரிங்களா? அதே போல் நீங்கள் சிம்சோன் என்ற பெயரை பார்க்கலாம். அந்த சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பினால 1000 பேரை கொண்டு போட்ட அனுபவத்தையும் நம்ம வேதாகமத்தில் வாசிக்க முடியும். சரிங்களா? இது 8வது கேள்விக்கான விடை. தலைமுறை சிம்சோன் என்பது விடை. 9வது கேள்வி. இதற்கான நம்பர் என்பது 18. சரிங்களா? 18 என்ற எண்ணை சொல்லியிருந்தேன். விடை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே. வேதாகமத்தில் 18 வருஷ கூனி, தேவாலயத்தில் குணமாக்கப்பட்ட 18 வருஷ கூனியை பற்றி நம்ம படிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா யோயாக்கீன் என்ற ஒரு ராஜா 18 வயதில் ராஜாவானா அப்படின்னு சொல்லி நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். யோயாக்கீன் என்ற ராஜா 18 வயதில் ராஜாவானா அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் வாசிக்கிறோம். 10வது கேள்வி, அதுக்கான விடை என்பது 120. சரிங்களா? அந்த 20 காரியங்களில் மீதமுள்ள இருக்கிறது 2 பேர் தான் இருக்கும். அதனால் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. சரிங்களா? விடை என்பது 120ல் மோசே, பேதுரு. மோசே 120 வருஷம் உயிரோடு வாழ்ந்தார் என்று பார்க்குறோம். மோசே 120 வருஷம் உயிரோடு வாழ்ந்தார். அதோடு அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 120 சீடர்களுக்கு நடுவில் பேதுரு பிரசங்கம் பண்ண அனுபவத்தை நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். சரிங்களா? அப்போஸ்தலர் 1:15 இருக்குது. 120 சீடர்களுக்கு நடுவே பேதுரு பிரசங்கம் பண்ணின அனுபவம். ஓகே. ஒரே எண்ணில் 20 என்ற தலைப்பில் மொத்தம் 10 கேள்விகள் கேட்கப்பட்டது. அதில் ஒவ்வொரு எண்ணுக்கு சம்மந்தமான 20 நீங்கள் கண்டுபிடிக்கணும். அற்புதமாக நீங்கள் சில பேர் கண்டுபிடிச்சிட்டிங்க. உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த முறை நடைபெற்ற 5வது வேத வினாவிடை போட்டியில் பங்கு பெற்றவர்கள் உங்களுடைய விலாசத்தை அனுப்புங்கள். நான் உங்கள் எல்லாருடைய விலாசத்தையும் வச்சுருந்தேன். ஆனால் அது என்றது மிஸ் ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் தயவுசெய்து உங்களுடைய விலாசத்தை அனுப்புங்கள். கடந்த முறை வேத வினாவிடை போட்டியில் பங்கு பெற்றவர்கள் உங்களுடைய விலாசத்தை அனுப்பும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நம்முடைய வற்றாத நீரூற்று ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த நாளின் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றும் நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். தேவன் நம்மை பெருக்கமாக ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.